அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் நிராகரிக்கவே மாட்டான். யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் திருமிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 3598வது அரபு ஹதீஸ் வரிசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை அல்லாஹ் மேகத்திற்கு மேல் உயர்த்தி அவற்றுக்காக வானத்தின் வாசல்களை திறக்கிறான். மேலும் அவர்களுக்காக என் கண்ணியத்தின் மீது ஆணையாக இப்போது இல்லாவிட்டாலும் பிறகாவது நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன், உங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று இறைவன் கூறியதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நாம் ஒரு மனிதனுக்கு அநீதி இழைத்து விட்டால், அந்த மனிதன் நமக்கு எதிராக பிரார்த்தனை புரிந்தால், அந்த பிரார்த்தனை அல்லாஹ் இப்போதெல்லாவிட்டாலும் எப்போதாவது ஒரு நாள் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுவான் என்று இந்த ஹதீஸில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே அடுத்த மனிதர்களுக்கு நாம் அநீதி இழைத்திருந்தால், துன்பம் இழைத்திருந்தால், வாயாலோ சொல்லாலோ செயலாலோ இழைத்திருந்தால், அந்த மனிதரை சந்தித்து நாம் செய்த அந்த அநீதிக்கு அவர்களிடத்திலே மன்னிப்பை கேட்போம். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக, நல்ல செயல் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் எல்லோரும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ்.